வணக்கம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம், ஒரிஜினாலிட்டியே ரெடி பண்ண போகிறோம். பம்பர் வேறு எல்லாம் இதாக இருக்குது. எனக்கு பம்பர் மாற்றிடலாம் நினைக்கிறேன். ஃபுல்லாக எல்லாமே ஸ்க்ரூவில் தான் இருக்குது. பம்பரு ஹெட்லைட் மாற்றணும், ஃபாக்லாம் இல்லையா, ஓகே ஃபாக்லாம் மாற்றிடலாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ ஒரிஜினாலிட்டியே பண்ண போகிறோம். இப்படி இருந்தாலும் நீங்கள் சில வண்டிகள் வந்து டைப் 4 பார்த்துருப்பீங்க. இந்த வண்டி வந்து நம்ம ஒரிஜினாலிட்டியே பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அலைவில்லாம் அடையங்க அப்பா. வண்டி இத்தனைக்கு ஓட்டம் கம்மி தான். என்ன தான் ஓட்டம் கம்மியாக இருந்தாலுமே அலைவில் வந்து ரொம்ப இதாகி போச்சுங்க. இந்த அலைவில்லாம் மாற்றணும், எல்லாம் மாற்றிடலாங்க. மாற்றி மட்ஃப்ளாப்பு டெய்லைட் வந்து டைப் 2 போட்டிருக்காங்க. நம்ம வந்து டைப் 1 தான் பண்ணணும். ஒரிஜினாலிட்டியை வேலை செய்யலாங்க. எது பண்ணாலும் அதான் லுக்காக இருக்கும். அந்த ஒரிஜினாலிட்டிக்கு உண்டான ஒரு அழகே தனி தானுங்க. அப்படி ஒரு அழகு. இங்கே டோர் பேட் இல்லைங்க, சீட் கவரெல்லாம் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் முன்னாடி போய் காமிக்கிறேன், இந்த பக்கம் காமிக்கிறேனுங்க. ஃபுட் ஸ்டெப் மாற்றணும். இந்த பக்கம் டோர் பேட் இருக்குது. சரி, சீட் கவர் போடும்போது சீட் கவருக்கு உண்டான கலரே நம்ம ஓட்டுக்கலாங்க. எல்லாம் இப்படி இருக்குதுன்னு பாரு. அப்போல் சரியில்லை, அழுக்கு ஜாமுன்னு சீட் கவரெலாம் போடலாம். டோர் பேடெல்லாம் ஒட்டிடலாங்க. எல்லாம் முடிச்சிட்டுங்க. நம்மளுக்கு வேலையை ஆரம்பிக்கட்டும். நாங்களை கொண்டு வேணால் கண்டினியூ பண்ணுறேங்க. இன்னும் செய்கிறதுனாலே ஒரு தனி என்ன சொல்கிறது, ஒரு ஃபீல். பழைய வண்டி. சரிங்க, சரி வேலையை ஆரம்பிக்கிட்டு நாங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேனுங்க. இன்னும் ஒர்க் ஸ்டார்ட் ஆகி டிங்கர் ஒர்க் முடிஞ்சுதுங்க. டிங்கர் பேஸ்ட் போட்டிருக்குது. ஒரு 70-80% முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் கழட்டி போட்டிருக்குது வேறு. கடைசியாக அலைவில் பெயிண்ட் கடைசியாக அடிச்சுக்கலாம். பம்பர் புதுசு போட்டாச்சுங்க முன்னாடி. ஹெட்லைட்டும் புதுசு போட்டுடலாம். ரொம்ப பழசாயிருச்சு. ஹெட்லைட்டும் புதுசு போட்டுடலாம். சின்ன சின்ன குத்தாக இருக்குது இன்னும். அதையெல்லாம் கையில் வச்சு பார்த்துட்டு தான் தெரியும். இங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த இடத்துல கை வச்சு தேய்ச்சோம்னா லைட்டாக ஒரு ஃபீல் தெரியும், அந்த குத்து இருக்கிறது. சரி, இங்கிற ஒர்க் முடிட்டுங்க. அடுத்து வந்து அப்படியே பெயிண்டிங் ப்ரைமர் ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். எல்லா ஒர்க்கும் நிறைவு பெற்ற இன்னோவா ரெடி ஆயிடுச்சுங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் ரமேஷ் குமாருங்க. இன்னோவா வண்டி கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குண்ணா? வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அண்ணா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. அச்சா இன்னும் உள்ளே பார்க்கணும். நான் வெளியே நல்லா இருக்குது, உள்ளே அப்போல்சரி விசிபிளாக நல்லா இருக்குது. உள்ளே உட்காந்து பார்க்கணும். நான் வண்டி பார்த்துடலாங்களா? நான் உள்ள காமிக்கவே இல்லை உங்களுக்கு. வண்டி காமிச்சிடலாங்களா உங்களுக்கு? காமிச்சோன்னா கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துடலாம். இதுதான் வண்டி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இருக்கு அப்படியே நான் ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்துடுறேங்க. அப்படியே ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்துடுறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டுங்க. அந்த மேலே வர்ற இது பானட்டில் வர்ற மீசக்கரில் நம்பர் பிளேட்டுங்க, ஹெட்லைட்டு, ஃபாக் லேம்ப்பு, எல்இடி இதெல்லாம் ஃப்ரண்ட்டுங்க. வைப்பர் பிளேடு, வின்சில் ஃபிலிம்மு, சைடு மிரர் 2, அலாய்வில் பெயிண்டிங். நீங்கள் அலாய்வில் பார்த்துருப்பீங்க முதல்ல எப்படி இருந்ததுன்னு. ஃபுட் ஸ்டெப்புங்க, எம்பளம் செட்டு, அதுக்கப்புறம் டோர் ஹேண்டில் வர சில்வரு, டோர் கார்டு, நெயில் கார்டு, சன் ஃபிலிம்மு, சென்டர் போஸ்ட் பிளாக்கு அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிடுறேன். அலைவில் பெயிண்ட்டு, சென்டர் போஸ்ட் பிளாக்கு. சரி அப்படியே சுற்றி காமிச்சிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு பின்னாடி டெயில் லைட்டு, பேக் நம்பர் பிளேட்டுங்க, பேக் பம்பரு, எம்ப்ளம் செட்டு பின்னாடி, மட்ஃப்ளாப்பு, அப்புறம் என்ன பிரேக்குள்ளே வர்ற கேலிபர் வந்து பெயிண்டிங். ஓகே, அப்படியே நான் இது 3 ரெடிங்க. அவ்வளோதான், கிளம்பிடலாங்க. அப்படியே உள்ளே காமிச்சிட்டுங்களா? பேடுங்க, நம்மளுடைய ஃபேவரட் சீட்ஸ், டேன் வித் பிளாக். எப்படிங்க பக்கெட் சீட்டில் நடுவில் உட்கார்றதுக்கு ஒரு சீட்டு வித்து இது டம்ளர் ஹோல்டரோட செட்டு வேணான்ட்டாங்க ஆண்ட்ராய்டு. அதனால் வந்து
ஒரிஜினாலிட்டி அவ்வளோதான். எல்லாமே ரெடி பண்ணி ஸ்டேரிங் குரூப் வர மறந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சுருக்குது. ஐயோ, மெயினான விஷயம் அப்போல்சரி புதுசு, சாரி சொல்ல மறந்துட்டேன். அவ்வளோதானு ஏரியலு அவ்வளோதான். அப்புறம் நம்மளுடைய ஃபேவரட் எப்போவே பண்ணுற ஃபுல் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு. சரி இருங்க, அப்படியே முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன். அப்படியே முன்னாடி கேமராக்கு வந்தாச்சு. நீ ஓகேங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நேரம் லைக் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது தானுங்க, எப்போவுமே யூஸ்டு கார் பார்க்கும்போது பார்த்து வாங்க. பேச்சுலர் இல்லாத வண்டியை வாங்குங்க. வண்டி வேலை செய்கிறது சென்டிமெண்ட்டான வண்டி, நல்ல உங்களுக்கு ரொம்ப போட்டுருக்கிற வண்டியாக இருந்தால் லைஃப்பில் அந்த மாதிரி வண்டியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வேலை செய்யுங்க. பெருசாக வந்து எந்த ஒரு பெரிய வேலைகள் பெரிய செலவுகள் நீங்கள் வந்து செய்ய வேண்டாம். எப்படி இருக்குதுங்க, ஒரிஜினாலிட்டியே ரெடி பண்ணிக்கிறோம். ஒவ்வொருத்தர் வந்து டைப் 4 கேட்குறாங்க, ஒவ்வொருத்தர் வந்து ஒரிஜினாலிட்டியே கேட்குறாங்க. அதனால் வந்து நம்ம இப்போது இது வந்து ஒரிஜினாலிட்டியாக அப்படியே பண்ணிட்டோம். இனி அடுத்த வண்டி உங்களுக்கு டைப் 4 வரும், அது ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. அடுத்து உங்களுக்கு டைப் 4 வந்துடும். நிறைய பேர் நம்ம டிஎம்எஃப் தெரியும், நம்மளுடைய அந்த வீடியோ போடுறதை பற்றி. இந்த வீடியோ முழுக்க நோக்கமே வந்து ஒன்லி ஃபார் நம்ம என்ன வேலை செய்கிறோம், செஞ்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக மட்டும்தான், வேறு எதுக்கும் கிடையாதுங்க. வண்டி எப்படி இருக்குதுங்க, மறக்காமல் ஒரு லைக் ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பாய் டிஎம்எஃப்.